ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 15. ஓகேவா? பார்ட் 15 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் பற்றி பேசக்கூடியது தான் பார்ட் நோக்கல் 15. ஆர்டிகல் 324 இருந்து ஆர்டிகல் 329 வரைக்கும் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 324 டு ஆர்டிகல் 329. ஆர்டிகல் 324 எதை பற்றி பேசும் அப்படின்னா சூப்பர் இன்டென்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் டு பி பெஸ்டட் இன் எலெக்ஷன் கமிஷன். அதாச்சும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பு, அந்த மேற்பார்வை பண்ணுறது, அந்த எலெக்ஷன் இது பண்ணுறாங்க இல்லையா, இந்த எலெக்ஷன் கமிஷன் யாருக்கெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, லோக்சபா, அதுக்கப்புறம் ஸ்டேட் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதுக்கெல்லாம் நமக்கு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது பிரசிடெண்ட் அவங்களுக்குலாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது யார் தான் அப்படின்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் தான், பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஆர்டிகல் 324 எலெக்ஷன் வந்து கமிஷன் நான் வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்களுடைய கண்ட்ரோல் டைரக்ஷன் பற்றினது 324. ஓகே, அடுத்து 325 என்ன அப்படின்னா known over the person to be ineligible for inclusion in or to claim to be included in a special electoral roll on grounds of religion, race, caste or sex. அதாச்சும் எந்த ஒரு பர்சனுமே ineligible கிடையாது. அதாச்சும் மதத்தை காட்டியோ, அது அவங்களுடைய ரேஸ், ஓகே, இனத்தை காட்டியோ, ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு அதெல்லாம் காட்டி யாரையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த எலக்ட்ரல் நோக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதான் அதாச்சும் ஒரு எலக்ட்ரல் ரோல்னு தெரியும் இல்லையா, எலெக்ஷன் அந்த கேண்டிடேட் அதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எந்த ஒரு பர்சனுமே இந்த காரணத்தை காட்டி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 325. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 326 என்ன அப்படின்னா எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் டு பி ஹெல்டட் டு பி வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் வந்து சஃப்ரேஜ். அதாச்சும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஓட்டுரிமை, அந்த எலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. அதை பற்றி பேசக்கூடியது தான் லோக்சபாலையும் சரி, இன்னும் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரி, அதை பற்றி இன்னும் வந்து பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 326. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 327 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர் டு மேக் ப்ரோவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் டு லெஜிஸ்லேச்சர். அதாச்சும் பார்லிமெண்ட்டுக்கே இன்னும் வந்து உண்டான பவர். ஓகேவா? எலெக்ஷன் சம்மந்தம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அந்த எலக்ட்ரல் நோக்கு ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ், ஓகேவா, தொகுதிகளை நோக்கு வந்து பிரிக்கிறது